விஷ் யூ ஆல் ஹாப்பி சாபத். இன்றைக்கி மிஷன் ரிப்போர்ட் வந்து டைட்டில் வந்து லார்ட் ஆஃப் த சாபத். இன்றைக்கி மிஷன் ரிப்போர்ட் வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு ஜன்சிபார் ஐலாண்ட் அந்த இடத்துலேருந்து வருது. இந்த ஜன்சிபார் ஐலாண்டில் செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஸ்டோரி இது இந்த ஜன்சிபார் ஐலாண்ட் வந்து தான்சானியா உள்ள ஒரு ஆஃப்ரிக்கா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டுக்குள்ள ஒரு பாட்டு. இந்த ஸ்டோரி எப்போத்திக்குள்ளதுன்னா 1986 நடந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விட்னஸாக பார்க்குறோம். இது வந்து ஆக்சுவலி கடந்த வாரம் நம்ம படித்த அதோட மெயின் பேக்ரவுண்ட் ஆக்சுவலி யாருன்னா எசேக்கியேல். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக்கு எழுதணும். அதோட டைட்டில் என்ன எழுதலாம், அது ட்ரூ சாபத் ஃப்ரைடேவா சாட்டர்டேவா சண்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு புக்கு தராங்க. அந்த புக்கு யார் எழுதுனதுன்னா W. டன்கன் ஈவா. அவர் வந்து ஜெனரல் கான்ஃபரன்ஸோட வைஸ் பிரசிடெண்ட். அந்த புக்கு வந்து அவருக்கு படிக்கிறதுக்காக அந்த ஐலாண்ட் அண்ட் ஜன்சிபாரில் வந்து ஒருத்தவங்க தராங்க. அந்த ஐலாண்டில் வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து கிறிஸ்டியனாக இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு இந்த சாபத்தை பற்றி தெரியாமல் இருந்தாங்க. இந்த ஜன்சிபாரில் வந்து 1985 நிறையா ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறையா இந்த தான்சானியா மெயின்லேண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் இந்த எசேக்கியேல் வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. ட்ரூ சாபத் எது, ஃப்ரைடேவா? இங்கே மக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த ஐலாண்டில் வந்துட்டு ஃப்ரைடே அப்சர்வ் பண்ணுறாங்க, இல்லை சண்டேவா? ஏன்னா அவரோட வாழ்க்கையில் வந்து சண்டே தான் அப்சர்வ் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இந்த புக்கில் வாசிக்கும் போது ஆண்டவரோட ஓய்வு நாள் வந்துட்டு சனிக்கிழமைன்னு போட்டிருக்கு. அப்போ எது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபெலோ ஃப்ரெண்ட் மோசஸ் அவர்கிட்ட போயிட்டு இதை பற்றி அவர் பேசுகிறாரு. அவர் வந்து மோசஸ் வந்து இந்த ஜன்சிபார்லேருந்து மெயின்லேண்டுக்கு போனவர். அப்போ இந்த புக் மெசேஜ் வந்து உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அப்போ எசேக்கியேல் வந்து இதை வந்து அவரோட மைண்ட்லேருந்து அது வெளியே கொண்டு வர முடியல. எந்த நாள் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போது இந்த புக்கு வந்து அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் எழுதின அந்த புக்கு கிடச்சிது இல்லையா, அந்த புக்குக்குள்ளே இன்னும் படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த புக்கு யார் கொடுத்தாங்களோ அந்த மனுஷன் வந்து திரும்பி இவரை பார்க்குறாரு. உனக்கு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த புக்கு கொடுத்தவர் வந்து ஒரு லிட்ரேச்சர் இவாஞ்சலிஸ்ட். அவர் பேர் வந்து யோவன்னா. அவர் திருப்பி இந்த எசேக்கியேலையும் மோசஸையும் திருப்பி வந்து பார்க்குறாரு. அப்போ பார்க்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கேள்வியை வந்து பதில் கொடுக்கறதுக்காக அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸியும் பைபிள் லெசன்ஸையும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட அவங்களுக்கு இருந்த எல்லா கேள்விங்களுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக அவர் ஆயத்தமாக இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி இந்த லெசன்ஸை வந்து நீங்கள் படித்து நீங்கள் அதுக்குள்ளே உள்ள ஆன்சர்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோவன்னா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ எசேக்கியேலும் மோசஸும் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு படித்து அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. யோவன்னாவும் என்ன பண்ணுறாரு, அந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாரு. கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 5 லெசன்ஸ் அவருக்கு கொடுக்குறாங்க, அதையும் படிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த 20 லெசனையும் வந்து முடிக்கிறாங்க. அப்போ யோவன்னா வந்து அவங்கள காங்க்ராச்சுலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அவங்க பாஸ் ஆன சர்டிஃபிகேட். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வந்து யோவன்னா வந்து இந்த எசேக்கியேலுக்கும் மோசஸ்க்கும் சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்கேன். என்னதுன்னா 3 செட் ஆஃப் பேண்ட்டும் ஷர்ட்டும், ரெட் அண்ட் ப்ளூ லாங் ஷர்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எசேக்கியேலும் மோசஸும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா அந்த ஐலாண்டில் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப எக்கனாமியில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க, ரொம்ப புவராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எசேக்கியேல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டு பேண்ட் ஷர்ட் தான் இருந்துச்சு. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதே மாதிரி யோவன்னா சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாருன்னா அந்த 3 செட் ஆஃப் பேண்ட் அண்ட் ஷர்ட் கொண்டு வந்து தராங்க. எசேக்கியேல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு செட் அவருக்கு வச்சுட்டு 2 செட்டு கொண்டு போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறாரு. அப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, எங்கேருந்து இந்த துணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாங்க, வா என் கூட வா உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிலேட்டிவ்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைபிள் லெசன்ஸ் படிக்கிறதுக்காக அவங்களும் வராங்க. ஏன்னா இந்த கிஃப்ட் கொடுக்குறாரு இல்லையா இவர், அதனால. ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த 20 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ எசேக்கியேல் வந்து இந்த 20 லெசன்ஸ் படித்த பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ளே வந்துச்சு. எசேக்கியேல் வந்து ஓய்வு நாளை கடைப்பிடிக்க ஆரம்பித்தார். அப்போ யோனா வந்துட்டு மோசஸ்க்கும் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. செகண்ட் கோர்ஸ் எடுக்கிறியா, இன்னும் என்கிட்ட வந்து இன்னும் 20 லெசன்ஸ் இருக்குது, அதுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், அதுக்கும் கிஃப்ட் கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு 3 பேர் ஆஃப் பேண்ட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோனா வந்து ஓகே அப்படின்றாரு. அந்த பைபிள் ஸ்டடி எது மேலே இருந்துச்சுன்னா ஹெல்த் மேலே இருந்துச்சு. ஸோ அந்த 20 லெசன்ஸும் எசேக்கியேலும் மோசஸும் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த லெசன்ஸையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிது, அதே மாதிரி பேண்ட் அண்ட் ஷர்ட்டும் அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இவங்க இதை படித்து முடித்த பிறகு என்ன ஆகுதுன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீம் வருது. லாஸ்ட் டைம் நம்ம படித்தோம் தெரியுங்களா, ஒரு ப்ரௌன் டோர் ட்ரீம். இந்த ட்ரீம் வந்துட்டு இதெல்லாம் படித்து முடித்த பிறகு தான் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த ட்ரீம். அந்த ட்ரீமை பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, எத்தனை வாட்டி அவருக்கு ட்ரீம் வருது, 3 வாட்டி வருது. ஃபஸ்ட் டைம் வருது, அவர் மறுதளிச்சிடுறாரு. 2வது டைம் வருது, மறுதளிச்சிடுறாரு. 3வது வாட்டி எப்போ ஆண்டவர் காமிக்கிறாரோ இதுக்கு மேலே நான் மறுதளிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரௌன் டோரை பார்த்து அவர் தேடி போகிறாரு. தேடி போகும்போது தான் அந்த அட்வென்டிஸ்ட் கிளினிக் அந்த ஐலாண்டில் போய் பார்த்து அந்த டாக்டரை பார்த்துட்டு சர்ச்சுக்கு போய் அவரோட ஃபேத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி பைபிள் ஸ்டடி எடுத்து இன்னும் அதிகமாக அந்த எசேக்கியேலையும் அந்த மோசஸும் என்ன பண்ணுறாங்க, பேப்டிசம் எடுக்கிறாங்க. இதுதான் நம்ம போன வாரம் படித்தோம். அந்த பேப்டிசம் அந்த கனவு அந்த ஆண்டரோட சத்தியத்துக்குள்ள உறுதியானது காரணம் வந்து யோவான் கொடுத்த அந்த 20 பாடங்கள் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி லெசன்ஸும் நெக்ஸ்ட் 20 லெசன் அந்த ஹெல்த் மேலே இருந்த அந்த பாடங்கள் படித்த பிறகு அவர் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும் அந்த ஆர்வம் அவருக்குள்ளே வந்த பிறகு தான் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவங்க கூட பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 1989 ஃபர்ஸ்ட் அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் வந்து இந்த ஐலாண்டில் அரைவ் ஆனாங்க. அதே போல் 6 வருஷத்துக்கு அப்புறம் 1995 ஒரு ஃபர்ஸ்ட் அட்வென்டிஸ்ட் சர்ச் ஓப்பன் ஆச்சு இந்த இடத்துல. இன்றைக்கி இந்த திருச்சபையில் இந்த இடத்துல 6 திருச்சபை இருக்குது நம்மளுது. 5 பிரான்ச் சாபத் ஸ்கூல் நடக்குது. எசேக்கியேல் மோசஸ் எல்லா வாரமும் ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு போய் அங்கே வந்து இது பண்ணுறாங்க. மோசஸ் வந்து தான்சானியாவுக்கு திருப்பி போய் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அநேகருக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்குறாங்க. எசேக்கியேல் சொன்னாங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு லிட்ரேச்சர் இவாஞ்சலிஸ்ட் யோவான் கொடுத்தது. அதே போல் அது மாத்திரம் இல்லை, இந்த டாக்டர் அந்த அட்வென்டிஸ்ட் கிளினிக் வச்சுருந்த அந்த டாக்டர் கொடுத்த பைபிள் ஸ்டடி அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு இன்னும் உறுதியாக படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஆண்டவர் அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை தெரிஞ்சு இந்த சத்தியத்துக்குள்ளே அவங்க நிலை நிற்க வாய்ப்பில்லை. அந்த டிஸ்பென்சரி அந்த கிளினிக்கும் அதே போல் அந்த யோவான் அவருக்கும் அவர் நன்றி உள்ளவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் சர்வீசஸ் இந்த ஜான்சிபாரில் வந்து 40 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. போன வாரம் அவங்க சொன்ன மாதிரி அந்த 2 பில்டிங்ஸ் புதுசாக கட்டணும், அந்த ப்ரௌன் டோர் அந்த ஓல்டு பில்டிங் எடுத்துகிட்டு புது பில்டிங்காக அவங்க ரிப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. இந்த கிளினிக்லேருந்து இன்னும் அநேகருக்கு இந்த சத்தியத்தை போய் சேரணும். இந்த 13ஆம் ஓய்வு நாள் காணிக்கை வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவனுக்காக நம்ம நிற்போம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை எப்படி இந்த யோவான் அந்த லிட்ரேச்சர் இவாஞ்சலிஸ்ட் மூலியமாக கொண்டு போய் சேர்த்தாரோ, அந்த அட்வென்டிஸ்ட் டாக்டர் எப்படி இவங்களை இன்னும் சத்தியத்தை அறிந்து இன்னும் உறுதியாக்குனாங்களோ, அதே போல் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன்.